Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான ஒரு சூப்பர் weight gaining snack ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க, குழந்தை எடை கம்மியா இருக்காங்க, எடை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ரெசிபி போடுங்க அப்படினு. சோ அதுக்கான ரெசிபி தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து இந்த ரெசிபி எத்தனை மாச குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி இது எப்படிலாம் செய்யலாம், இந்த ரெசிபி எந்த டைம்ல கொடுக்கலாம்ன்றத முதல்ல நான் வீடியோல சொல்லிருக்கேன். அதனால ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு முட்டை தான் நான் செய்ய போகிறேன், அதனால பெருசெல்லாம் தேவை. சின்னதாக நான் வந்து தாளிப்பு கரண்டி இருக்கு இல்லையா, அதில் தான் நான் செய்கிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு முட்டை வந்து உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க. எக்கோட பட்டரோ இல்லை சீஸோ சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா வெயிட் கெயின் ஆகும். நான் இந்த மாதிரி நடுவில் உங்களுக்கு டிப் கொடுத்துட்டே வரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மாத குழந்தையிலேருந்து எல்லா குழந்தைக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், முட்டை வந்து எத்தனை நாள் கொடுக்கலாம், டெய்லி கொடுக்கலாமா அப்படின்னு. டெய்லிலாம் முட்டை வேண்டாம், வாரத்தில் 3 நாள் கொடுங்க, அப்படி இல்லைனா 4 நாள் கொடுக்கலாம். 3 நாள் கொடுத்தாலே போதும். அதே மாதிரி முட்டை வந்து நீங்கள் கொடுக்காத நாளில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் இல்லைன்னா வேறு ஏதாவது பட்டர் ஆட் பண்ணி வேறு ஏதாவது ரெசிபி, உருளைக்கிழங்கு வேக வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி சுண்டல், கடலை, பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது மாதிரிலாம் கொடுத்திங்கன்னா அதே மாதிரி புரதச்சத்து வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரும். ஸோ முட்டையே டெய்லி கொடுக்கணும் அப்படின்ற தாட் வேண்டாம். முட்டை கொடுக்காதனால இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வேறு ரெசிபி செஞ்சு கொடுங்க. இப்போது நான் வந்து பட்டரில் எக்கு உடச்சி ஊற்றினேன் இல்லையா, அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் நிறைய பேர் ஒரு மாதிரி ஹார்டாகிடும் இல்லையா முட்டை, அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் வேக வச்சு கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் பாயில் ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பதம் வரும்போதே நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வளவலன்னு இருக்கும். குழந்தைங்க வந்து மென்று சாப்பிடும்போது ஈஸியாக முழுங்கிடுவாங்க. ஸோ ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக இருந்ததுன்னா அப்படியே வாயிலே ஒரு மாதிரி சக்கை மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் அந்த பதம் பார்த்து குழந்தைக்கு கொடுத்துருங்க. ஓகே, இப்போது இந்த எந்த டைமில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் கொடுங்க, மதியம் கொடுங்க, இல்லைனா ஒரு பிரஞ்ச் டைம், அதாவது 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் கொடுக்கலாம், ஸ்நாக் டைமாக கொடுக்கலாம். அதே மாதிரி 2 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ளே நீங்கள் ஸ்நாக் டைமாக இதை செஞ்சு கொடுங்க. இதை கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் சென்று நல்ல மிதமான பால் கொடுங்க. தேன் கலந்த பாலாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பனங்கற்கண்டு கலந்த பாலாக இருக்கலாம், அதுவும் இல்லைனா லைன் டேட் சிரப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒயிட் சுகர் தவிர மற்ற ஏதாவது இனிப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக போட்டு மிக்ஸ் பண்ணி பால் வந்து கொஞ்சம் கதகதன்னு கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் முட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் கொடுக்கும்போது சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். பால் வந்து குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு மேலேருந்து கொடுக்கலாம். அதனால தான் இந்த ரெசிபியே நான் வந்து பார்த்திங்கன்னா 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு முட்டை வந்து எந்த மாதிரி கொடுக்கலான்றதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோட லிங்க்கை போய் செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி முட்டையை ஸ்க்ரம்பிள் பண்ணி கொடுக்கும்போது அதில் லைட்டாக சீஸ் ஆட் பண்ணி ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா அதுவும் நான் கொடுக்குறேன், வேணும்னா பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா 1 வயசுக்கு மேலே கொடுக்கலான்னு சொன்னோம் இல்லையா, குழந்தைங்க பால் விரும்பாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு பால் எப்படி கொடுக்கலாம், பசும்பால் எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்றதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க வேண்டான்றதுனால தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.